இது காவல்துறையில கிரைம்ல இது போன்ற தாக்குதல் அஜித்துக்கு மட்டும் நடக்கும். எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயத்துலன்னு சொன்னா, கிரைமை பொறுத்தவரையிலும் ஆல்ரெடி அக்யூஸ்டா இருக்காங்க இல்லையா? கிரைம் அக்யூஸ்டுவாங்க. அவங்க கிட்ட தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் புகார் இப்ப நீங்க என் மீது புகார் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். என்னை தூக்கிட்டு போய் அப்படி பண்றாங்கன்னா, அதுக்கு வேற அது மட்டும் காரணமான்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. வேற காரணம் தான் இருக்கும். எப்பவுமே ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அந்த இப்ப நீங்க ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னு போது ஃபர்ஸ்ட் உங்ககிட்டயே கன்ஃபெஷன் எடுப்பாங்க, விசாரிப்பாங்க. அது எப்படி நடந்தது, திருடு போயிடுச்சுன்னு சொன்னா உடனே போய் காவல்துறை போய் குற்றவாளியை கண்டுபிடித்து இறங்கிட மாட்டாங்க. இல்லை நீங்க சொன்னக்கூடிய ஒரு நபரை போய் பிடிச்சிட்டு அடிச்சு ஓதிச்சு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட விசாரிப்பாங்க, எப்படி என்ன ஏதுன்றது விசாரிப்பாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கார் எடுத்துட்டு நிப்பாட்டியிருக்காங்க. வேலட் பார்க்கிங் இங்க எப்படி ஹோட்டல்ஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி வேலட் பார்க்கிங் தான் அது. அவங்ககிட்ட சாவி கொடுத்து அவன் போய் கார் பார்க்கிங் பண்ணியிருக்கான். அதன் பிறகு கார் எடுக்கும்போது தான் கார்ல நகை இருந்தது, அதை நீ எடுத்துட்ட அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லப்படுது. உண்மை என்னன்றது 1000 கேள்விகள். அப்ப அதுக்குள்ள காவல்துறை நேரடியா எஃப்ஐஆர் போடாம எதுவுமே பண்ணாம நேரடியா அவனை தூக்கிட்டு போய் டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி அவனுடைய உயிருக்கு போற அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா, இது நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை இல்லாம இருக்க 100 விழுக்காடு வாய்ப்பே இல்லை.